நிறைய பேர் வந்து நைட்டில் மட்டும் கத்துவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எப்படின்னா நைட் டைமில் மட்டும் 1 மணி, 11 மணி, 12 மணி இந்த மாதிரி டைமில் மட்டும் அவங்க அவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்களோட குழந்தைங்க வந்து அவங்கக்கிட்ட பால் குடிக்க மாட்டாங்க. அந்த டைமில் மட்டும் சேராமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எதனால் நடக்குது? இப்போ வந்து சாமி கடவுளை வந்து கோயில் வந்து காலையில் 4 மணி 5 மணிலேருந்து நைட்டு 8 மணி 12 மணி வரைக்கும் தான் எல்லா கோயிலும் ஓப்பனில் இருக்கும். அப்போ தெய்வ பவர்கள் இருக்கும். எல்லா கோயிலும் தெய்வ சக்திகள் இருக்கிறதுனால அப்போ துஷ்ட சக்தி இந்த பேய் பிச்சாச்சிகள்லேருந்து வெளியில் சுத்த முடியாது. சூரியன் அஸ்தமாயம் சாயந்தரம் மேலே வந்து தெய்வ சக்தி எப்போ கம்மி ஆகுமோ அந்த டைமில் வந்து இந்த பேய் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க உடலுக்குள்ளே எந்த மனுஷனுக்கு பிடிச்சிருக்குதோ, ஒரு பெண்ணுக்கு பிடிச்சிருந்தா பெண் உடலுக்குள்ளே, ஆம்பளைக்கு பிடிச்சிருந்தா ஆம்பளை உடலுக்குள்ளே போயிட்டு நைட்டுக்குள்ளே அவங்களோட உடலுக்குள்ளே இருக்கிற ரத்தத்தினி, அவங்களோட உடலில் இருக்கிறது வீரியத்தினி, விந்துனி, சக்தினி எல்லாமே குடிச்சு ரொம்ப தொந்தரவு பண்ணி அந்த டைம் மறுபடி காலையில் வெடிகாலம் 5 மணி ஆனால் அது ஒதுக்கி தனியாக ஓரமாக ஒரு இடத்துக்கு போயிடும். அப்போ அந்த டைமில் உடலில் பேய் இருக்கும்போது குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது, வீட்டுக்காரோட சந்தோஷமாக இருக்க முடியாது, யாரோட பேசவும் முடியாது. அவங்க உடலில் இன்னொரு ஆத்மா இருக்கி, அதனால அப்படி நடக்கும். ஓகே, இப்போ அதுக்கு என்ன மாதிரி பாதுகாப்புகள்லாம் பண்ணலாம் சாமி? இது வந்து ஒரு ரக்ஷணம்மா. இது வந்து தெரியுதா? இது வந்து தெரியுதாம்மா? தெரியும். இது வந்து பைரவை பேய் பிச்சாச்சி எங்கே இருக்குதான்னு சொல்லி இப்படி வச்சாலுமே யார் மேலே இருந்தாலும் புஷ்ஷுன்னு இழுத்துரும். இங்கே பேய் இருக்குதான்ட்டு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி இது இழுத்துரும். இது இருக்கும்போது இந்த இடத்துல பேய் இருக்குது, இந்த இடத்துல பேய் இருக்குது அண்ட் இந்த இடத்துக்கு வந்து ஒரு பவர் இல்லை, பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தெய்வசக்தி பவர் இதில் இல்லை. அதனால இங்கே பேய் வருது, அந்த மனுஷன் மேலே பிடிக்குது. அந்த மாதிரி இடத்துக்கு வந்து இங்கே இந்த மாதிரி இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் 3 வகையான மந்திரங்கள் அஷ்டதிக்பந்தனம் பண்ணி மந்திரம் படித்து நாங்கள் கொடுத்துட்றோம். வீட்டுக்குள்ளே செவத்தில் காம்பவுண்டில் அடித்து விட்டா இந்த பவர் எல்லாமே ராமர் லக்ஷ்மண் ரேகை மாதிரி கவச்சம் கொடுத்துரும். அப்போ இந்த வீட்டில் இருக்கிற பேய் ஓடி போயிடும். இந்த நான் கொடுத்த யந்திரம் இந்த யந்திரத்தை இந்த கொடுத்த யந்திரத்தை வச்சுனா எந்த பேய் கூட வீட்டில் நிற்காது, வீடு விட்டு ஓடி போயிடும். அப்போ வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்க முடியும். பேய் பிடிச்ச ஆளுகள் கூட நல்லா